ரியலைஸ் நாலேஜுக்கு என்ன இருக்காது? அகந்தைன்றது இருக்காதா? அகந்தை இருக்கின்றவளுக்கு அகந்தை இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அகந்தை இருக்கின்றவங்களும் பகவானுடைய கருணை கிடைக்காது. பகவானுடைய கருணை இருக்கிறவங்களெல்லாம் ரியலைஸ் பண்ணாதான் நாளே பகவானுடைய கருணை கிடைக்கும். ரியலைஸ் பண்ணவில்லை என்றால் பகவானுடைய கருணை நிச்சயமாக கிடைக்காது. புரியுதுங்களா? இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது நியூஸ் பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் கேட்கக்கூடாது, எல்லாம் போய் எல்லாத்துக்கும் பகவானுடைய கை இல்லாத காரியம் எதுவுமே நடக்காது. சர்வகாரண காரணம் கிருஷ்ணன். எதுவுமே நம்ம வெறுக்கக்கூடாது. எல்லாமே பகவானுடைய கை. அதில் பகவானுடைய கையை நம்ம காணாத கைகளே காணும். ஓகே, இந்த மாதிரி என்ன சொல்லுது? ஐ ஆஃபர் மை ஒபீசன்சஸ் அன்டு யூ பிகாஸ் யூ ஆர் த ஒரிஜினல் பர்சனாலிட்டி. அவர் தான் அசல் மகாபுருஷன். அண்ட் not unaffected by the qualities of the material world. இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் இருக்கின்ற குணங்களுக்கு மூலமாக எந்த விதத்திலும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதவர். டிஸ்டர்பன்ஸ் என்ன சொல்றது? கொஞ்சம் கூட அசையாதவர் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற குணங்களாலே கொஞ்சம் கூட அசையாதவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரம்மபூத ஸ்டேஜில் இருக்கிறார். அவர் முக்குணங்களுடைய பிரபாவத்துக்கு கொஞ்சம் கூட அவர் ஒட்டாது. முக்குணங்களுடைய பிரபாவத்துக்கு அப்பாற்பட்டு போய் இருக்கின்றார். அவர் தான் உண்மையை காண முடியும். அவர்கிட்ட போய் தான் நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லி அதுக்கு தீர்வு காணணும். வேறு யார்கிட்டே போய்ட்டு அவன் முக்குணங்களுடைய பிரபாவத்தில் இருந்து அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கேட்டு அவன் ஒன்று சொல்லி நம்ம ஒன்று பண்ணாலும் அந்த எத்தாந்தை அப்படின்னா பிளைண்டு, இன்னொரு பிளைண்டு மூலமாக போகிறது. போய் என்ன எங்கே விடுவாங்க? பள்ளத்தில் விடுவாங்க. இப்போ அந்த என்றால் யார்? இப்போ குருடன் என்றால் யார்? புரியல இருக்கும். முக்குணங்களுக்குள்ள இருக்கின்றவங்களும் அந்த குருடன். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வந்தவனுக்கு தான் பார்வை இருக்கு. என்ன பார்வை? அவன் குருடா இருந்தாலும் அவனுக்கு பகவானுடைய ஞானம் இருக்கும். திருத்தராஷ்டிரன் கண்கள் இல்லை, ஒன்றும் காண முடியாது. இருந்தாலும் இதயத்து கண்கள் கூட மூடி போயிடுச்சு அவனுக்கு. அதனால பகவானுக்கு நாலேஜ் கூட இல்லை. உலகத்தில் இருக்கிறது சாதாரணமாக நானும் பெருகிறதுக்கு கூட இது இல்லை, கண்கள் இல்லை. விஞ்ஞானம் பிறந்து பகவானை காண்றதுக்கு கூட கண்கள் இல்லை, இதய கண்கள் கூட இல்லை அவருக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அன்னமைய கதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அன்னமையா அதில் அந்த அம்மா இருக்கு, லக்கா அம்மா. அந்த மாதிரி ஐயோ நான் உலகமெல்லாம் என்ன ஒன்றும் புரியாதுங்க, நான் சொல்கிறது யார் தவறாக இருந்தது மன்னிச்சு. அந்த மாதிரி சொல்லல ஒவ்வொன்றுக்கும் செக்டாக இருக்கும். உலகம் மட்டும் ஒன்றும் தெரியாது, நாலேஜாக வந்த அளவுக்கு இல்லை. ஆனால் விஞ்ஞானம் இருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? விஞ்ஞானம் என்றால் இன்னொன்று உள்ளே இருக்கிறது இதெல்லாம் கண்டென்ட்ஸில் தேவையில்லை, வேறு கன்க்ளூஷன்ஸ். அந்த கன்க்ளூஷன் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கு விஞ்ஞானம் நிச்சயமாக வரும், பகவானை பற்றி நிச்சயமாக புரிஞ்சு கொள்ள முடியும். நல்ல படிச்சுட்டு நோபல் ப்ரைஸ் வின்னர் ஆகியிருந்தாலும் லாபம் இல்லை, அது நாலேஜ் தான். அது ரியலைஸ் நாலேஜ் இல்லை இல்லையா? இப்போ கிருஷ்ணா அந்த மாதிரி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார். இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். நம்மளும் அப்படி முக்குணங்களுடைய பிரபாவத்துக்கு அப்பாற்பட்டு போனால்தான் பகவானை காண முடியும், பகவானுடைய கருணையை பெருக முடியும். அந்த கருணை பெற்ற பிறகுதான் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். இல்லை என்றால் சும்மாவே வேஷம் போட்டுக்கிட்டு நடந்தால் ஒன்றும் நடக்காது. வேஷாதாரி தான் இருப்பாங்க.
அந்த நாலேஜை உணரணும். இதை கிருஷ்ணா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற குணங்கள், உலகத்தில் எத்தனை இது இருக்குது, ஐஸ்வர்யங்கள் சொல்லுங்க. சடைஸ்வர்யம் சொல்லலை. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேர் எது பின்னால் இருக்கிறாங்க? இந்த சடைஸ்வரியம் மேலே தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன்ஸில் யாரோ எது பின்னால் இருக்கிறாங்க? அந்த 6 ஐஸ்வர்யங்கள் என்னென்ன இருக்குது? என்னென்ன ஐஸ்வர்யங்கள் அந்த எலெக்ஷன்ஸில் இருக்குது? பவர் இருக்குது, சக்தி, அதுக்கப்புறம் வெல்த்து, பணம், புகழ் வேறு இருக்குது. ஆனால் பலம் இருக்கோ இல்லையோ, பலமெல்லாம் சொல்ல முடியாத. இதை 3 மட்டும் நிச்சயமாக இருக்கான். இந்த 3 பின்னால் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யத்து பின்னால் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை. இந்த ஊர் ஆளுங்க இல்லை. அவங்க உடல் இல்லை, அவங்க ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட உலகம் எது? ஆன்மீக உலகம். இதுக்கு பின்னால் இந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. புரியுதுங்களா? யாருமே ஏதாவது 6 குணங்கள் 6 ஐஸ்வர்யத்தில் ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம் பின்னால் கூட ஓடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக பகவானுடைய கருணை கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகம் என்ற ஜெயிலை விட்டு வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை. புரியுதுங்களா? அதனால் அதை என்ன பண்ணணும்? நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். நம்ம உலகத்துக்கு போகணும் என்றால் எத்தை பிடிச்சிக்கணும்? இந்த 6 ஐஸ்வர்யங்களை விட்டுட்டு என்ன பிடிக்கணும்? பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய சேவை தான் பார்க்கணும். யார் அது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பகவானுடைய கருணை கிடைக்கும். அவங்க தான் இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு பிறகு இந்த உலகத்தை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போகலாம். இந்த 6 ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாலேயே நம்ம இருந்தால் நம்மளுக்கு நிச்சயமாக முக்தி என்றது கிடைக்காது. இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த 6 ஐஸ்வர்யங்கள் சொல்லுங்கள். இப்போ 3 சொல்லிட்டோம். நம்ம பணமும், புகழும், சக்தியும், நாலேஜ், பலம். இவர் சொல்லிட்டு இருந்தார், ஸ்ட்ரென்த் என்ன சொல்லிட்டு இருந்தார்? பலம், இன்னும் கடைசி துறவு. எனக்கு எதுவுமே வேண்டாம்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் டிவி பார்க்க மாட்டேன், ரேடியோ நியூஸ் கேட்க மாட்டேன், நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் துருவேன். ஆனால் டிவோட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன், பொறுமையுடன் கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். புரியுதா? நம்ம துருவியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பகவானுடைய சேவையில் பயன்படுத்துவது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள் 6 ஐஸ்வர்யங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம அத்தை நம்மளுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் பகவானுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுவோம். நாங்கள் எதுவுமே துறவும் பண்ணுவோம். புரியுதுங்களா?